ஸோ ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு டிராச்சா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் கிராஃப்டில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ ஆரம்பித்து மைண்ட் கிராஃப்ட்லேயே போட்டிருக்கோம். பட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டாக தான் போய்க்குது. ஏன்னா எனக்கும் டைம் இல்லை போடுறதுக்கு. அப்புறமா என்கிட்ட அப்படி இந்த நிலமையும் சரியில்லை. ஸோ இப்போலேருந்து நம்ம ஒழுங்காக கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சீரிஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக், ஷேர், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறையா பேர் போய் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே வேர்ல்டெலாம் ஸ்டார்ட் பண்ணி செக்லாம் பண்ணி பார்த்துட்டேன் கேம் ஒர்க்கு தானே. ஸோ இதுதான் நம்ம வேர்ல்டு பேர், என் ப்ரௌன் ப்ரோ. அது ஏன் வச்சேன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நியூ வேர்ல்டு ப்ரோன்னு தான் வைக்க பார்த்தேன். பட் இந்த ஆட்டோ ரைட் பார்த்தீங்கன்னாக்கா சரி செஞ்சு இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க. கேம் சவுண்டை ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் கேம் சவுண்டு. ஸோ ஏற்கனவே வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு தடவை அடிப்பட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஸ்பான் ஏரியா பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து பனியில் தான் போட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளால் நினச்சபடிலாம் ஓடிட முடியாது. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் விளையாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நான் உள்ளே போயிடுவேன். அப்படி போய் தான் நான் ஃபஸ்ட்டு செத்தனே. ஸோ இப்போ வந்து இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் நமக்கு மனசில் நிம்மதியாக இருக்காது. ஸோ இதை இங்கெல்லாம் போனீங்கன்னா ஆப்பு தான். அங்கெல்லாம் போயிடாமல் பார்த்து பதமாக இறங்கணும். ஸோ நம்ம தரைக்கு போயிட்டோம்னா இப்படிலாம் போயிட்டுருக்க மாட்டேங்க. தரைக்கு போயிட்டுடா வந்துட்டாச்சு, இனி ப்ராப்ளமே இல்லை நமக்கு. ஸோ நம்ம இருக்கிற கோஆர்டினேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது செரி பிளாசமா இந்த ஸ்பான் ஏரியா பேர். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சாயந்தரமும் கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஏன்னா நான் சொன்னேன்ல எங்கள் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்பான் ஆகிட்டோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பள்ளத்தில் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன், எதுவுமே இல்லை. ஸோ இருங்க காய்ஸ், நான் போய்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வீட் பண்ணேன். ஸோ காய்ஸ், நான் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம இறந்தோம்ல மலை, அந்த மலைக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வில்லேஜை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ வாங்க போய் இந்த வில்லேஜை நம்ம லூட் அடிச்சுட்டு இங்கேயே நம்ம வேணால் ஒரு வீடை கட்டிப்போம். இங்கேயே கட்டிட்டு நம்ம அடுத்த வில்லேஜுக்கு போய்ட்டு அங்கேயும் லூட் அடிச்சுப்போம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அந்த அது பேர் ஃபார்மு, அப்புறமா அந்த செடி, இந்த மாடுலாம் போய் கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு டைம் வேஸ்ட் தானே. அதுக்கு பதிலாக நம்ம இந்த டெம்பிள், வில்லேஜ் இதெல்லாம் நம்ம லூட் அடிச்சுட்டு நம்ம அவுட் போஸ்ட்டு இதுக்கெல்லாம் போயிடலாம். இங்கே ஒரு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் போயிட்டால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேரெக்டாக நெதருக்கு போயிடலாம். அங்கே இருந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து விறுவிறுப்பாகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ன தேடுறேன்னா லூட் பாக்ஸ் தான். இதோ பாருங்க, எம்ராய்டு, ப்ரெட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் தனியாக ஒரு வீடை கட்டிடலாம். கட்டிட்டு நான் வந்து வீடை கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வில்லேஜுக்கு போயிடுவோம். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு இருக்கேன். இருங்க, பட்டுன்னு லூட் அடிப்போம். இல்லைனா நான் இந்த இதை கட் பண்ணி கூட நான் போடுவேன். ஸோ இருங்க, ஒரு 3 வீடு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு. அப்புறமா நான் வந்து கட் பண்ணி அப்புறமா மொத்தமாக இன்னெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போதைக்கு வாங்க பண்ணா தரானுங்கடா எல்லாத்தையும். ஒரு மரம் இதுக்கெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் வந்து முடிக்கணும் தான் இருந்தேன். பட் இத்தனை நாளாக எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே பார்த்தீங்களா. இனி நம்ம வந்து கேவ் மைனிங்க்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஏனென்றால் பையன் வில்லேஜிலே நமக்கு என்னடா எல்லாத்தையும் கொடுத்துட்டே, ஏதாவது ஒன்றையாச்சும் பதுக்கி விடா. இருங்க கைஸ், நமக்கு இப்போ வந்து பாதி நிறையாவே கிடச்சிருச்சு. இனி ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை. பட்டு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ நான் போய் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா
நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன் வீடியோவை. நான் அப்புறமா என்னெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லி நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாச்சு. இல்லைனா வாங்க அப்படியே மொத்தமாக நம்மளே பார்த்துருவோமே மொத்தத்தையும். இதோ கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என் வீடு திறந்துருக்கு. இதோ ஒரு ஸ்மித்தி வீடு இருக்குது. என்ன நமக்கு மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் லக் அதிகமாகவே இருக்கு சொல்லலாம். ஃபர்னஸ்லாம் நான் இங்கேருந்தே ஆட்டே போட்டுருவேன். போடுங்க நெதரைட் ஃப்ரெண்ட்ஸ். மைன்கிராஃப்ட் லாஸ்ட் வீடியோ பார்ட் எண்டிங் நாளைக்கு வரும் என்று மேனா. எப்பட்றா வந்த நீங்கள்? எப்பட்றா டேய்? அதுக்குள்ளே எப்பட்றா? நான் வந்து இந்த இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கட் ஆகிடுச்சா? இதை கட் பண்ணிவிட்டு யோவே நமக்காக ஒன்று இருக்குது. நான் இதை பண்ணிக்கிட்டு ஸ்டிக்கு செய்ய தான் முக்கியமாக நான் இதை எடுத்தேன். ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டு மேலே இது கீழுக்கா இது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் கிட்டே இருக்கலாம். ஏன்னா பார்ட் 1னால நான் நிறையா கிரைண்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த சீரீஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட்லேயே வந்து மல்டிப்ளேயர் சீரீஸ் விளாடலாம். அது எப்படின்னா பிவிபி மாதிரினா உங்களுக்கே தெரியும். நான் 2 பேர் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் வந்து வீடு கட்டுவேன், நானும் வீடு கட்டுவேன். அவங்களும் வந்து பவர் ஆவாங்க, நானும் பவர் ஆகிட்டே இருப்பேன். ஸோ பவர் வந்து கடைசியாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுறப்ப யார் பவர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வேர்ல்டே வந்து அதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையும் லூட் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே நமக்கு இவ்வளோ கிடச்சிச்சு, நீ இருக்கிறது கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்மித்தி வீடு இருக்கிற மாதிரி இருக்காது. பார்த்த வீடு தானா இல்லை பார்க்காததான்னு தெரியல. பட் வாங்க இதுக்கு போய் பார்த்துருவோம். பார்த்த வீடாக இருந்தால் இது செஞ்சு வச்சுக்குவோம், தேவைப்படும். மேலே ஏர் 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 ஐயோ ஷோ இது எடுத்துருவோம். பண்ணா தரானுங்களே, மண்ணா போனவங்க. பண்ணு வேணாண்டா, எனக்கு போங்கடா. ஸ்மித்தி இருக்கா அப்படி? ஸோ இந்த வீடாக நான் பார்க்கணும். அது மாதிரி இதெல்லாம் பார்த்துருவோம். இந்த மாதிரி கல்லாம் தேவைப்படும் நமக்கு நிறையா. இங்கே போயிட்டு உனக்கு நான் ஒன்றுமே தர மாட்டேன். அயனு இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சா? நான் வந்து இந்த எரி குழம்பையும் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸ்மித்தி இங்கே வச்சுட்டு இங்கே போட்டு ஒரு கப்பு இதை செஞ்சுப்போம். கப்பு செஞ்சாச்சா? இதை வச்சுக்கிட்டு நான் இதை மொண்டுக்குவேன். இன்னொரு பொக்கு இதையும் எடுத்துக்குவோம். எடுத்து அப்படியே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பண்ணை சாப்பிடுவோம். எழுத்துக்கு அவ்வளோதான் சாப்பிடுவாடா. பேசாமல் இப்படியே உடச்சிட்டு இருக்கிறதுக்கு ஸ்டிக் இருக்குல்ல, இது ஒரு ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஒரு ஆக்ஸ் அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒரு வீடு கட்ட தான் போகிறோம். அதுக்காக ஒரு நல்ல லொக்கேஷனை நான் வந்து பார்த்து வச்சுருப்பேன். அந்த லொக்கேஷனுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை, பார்த்துட்டேன். ஆமாம், செஸ்ட் எடுத்துப்போம். வில்லேஜே நாசம் பார்த்துட்டு இருக்கேன். பனி பக்கம் வேணாம், அதை சுற்றி பனியாக தான்டா இருக்குது. எங்கடா போவேன்? அங்கே ஒரு வில்லேஜ் அவுட் போஸ்ட் இருக்கே. யோ வாங்க அதையும் போய் பார்ப்போம். வாங்க அதை போய் பார்த்துட்டு நம்ம வீடை கட்டுருவோம். ஸோ வீடியோவோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 9 மினிட்ஸ் தான் வந்துக்குது.
அதுக்குள்ளே நான் போய்ட்டு அதை பார்த்துட்டு ஒரு வீடை கட்டிடுவேன். அது ஒன்று ஆர்மர்லாம் போட்டுருவோம், அது வருவாங்க. இங்கே நான் பாதி கிடச்சிச்சு, கால் செய்யலாம். வாட்டர் பேண்ட்டு மட்டும் கிடைக்கல மத்தியை மறைக்க. இந்த பண்ணி பனியில் கட்டி வச்சுக்கிறானுங்களே அவனுங்க. போகலாமா வேணாமா? கைஸ், வில்லேஜ் அவுட் போஸ்ட் போகலான்னு பார்த்தேன். அந்த வாசலில் பாதி பேர் நின்றுருக்காங்க. எங்கள் வீட்டையும் கூட்டனால அந்த இடத்துக்கு அப்புறமா போய் போன்னு சொல்லிட்டு இங்கே தூங்க வந்துட்டேன்னா, தூங்கிட்டு அப்புறம் போவோம். தூங்கிட்டு நான் வந்து ஒரு வீடை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே வரவரில் ஒருத்தன் வந்து ஏதோ இல்லாமல் அவெல்லாம் கூப்பிட்டு வந்தான். வீடை ரீச் எடுத்துட்டேன். அப்புறமா ஒரு பெட்டை நானே எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி இப்போ இந்த வில்லேஜில் அடித்த லூட்டு இவ்வளோ தான். நான் இந்த தூங்கிட்டு நான் வந்து வேறு ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கேன். ஏன்னா இந்த வில்லேஜ் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் வேறு வில்லேஜுக்கு போய் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுவும் கைஸ். ஸோ கைஸ், நான் வந்து இங்கே ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. இங்கேயே நம்ம ஒரு வீடையும் கட்டிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜை நம்ம வந்து லூட் அடிச்சிடலாம். ஸோ இன்னெல்லாம் கிடைக்குதுன்னு எடுத்துப்போம். இந்த வீட்டுக்குள்ளே போகிறான், பதுங்குறான். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வில்லேஜை நான் ஒரு ரீச் பாயிண்ட் செட் பண்ணேன். ஏன்னா பாதியிலே ஜெத்து அந்த வீட்டுக்கு போய்ட்டு திருப்பியும் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டு இருந்தேன். பொருள்லாம் மிஸ் ஆகியிருந்துருக்கும் பாதி, பட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பட் இந்த ஒரு சிலர்லாம் மிஸ் ஆகியிருக்க சான்சஸ் ஒரு 5% இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வில்லேஜில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேன். பட்டு ஒன்றுமே இல்லை தான் இருக்குது உண்மையிலே. இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. செஸ்ட் இருக்குன்னு செஸ்ட்டே இல்லை ஃபஸ்ட்டு. அங்கே இந்த வில்லேஜ் பாழா போன வில்லேஜுன்னு நினைக்கிறேன் நான். பாழா போன வில்லேஜ் தான். ஸோ அங்கே நாம் போய்ட்டு ஒரு இதை கட்டுவோம், வீடை. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு வீடை மட்டும் கட்டிட்டு நான் இன்றைக்கான வீடை முடிச்சுக்கிறேன். ஸோ சாயங்காலமாக பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் போகலாம். ஒரு பேசிக்கான வீடுக்கு நாம் ஒரு மரம் இதனை வெட்டுவோம். இந்த மரத்தை வெட்டிட்டா, மரத்தை வெட்டுறீங்களே டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் போடாதீங்க. வேறு எதாவது நல்லதாக நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பாங்களான்னே சந்தேகமாக தான் இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் வீடு என்னால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கே ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்பீட் பட்டன் ரெடி, அது நான் பாதியிலே பட்டன் நிறுத்திட்டேன். இந்த அம்மா அடி நான் குழந்தைங்களோட இருக்கிறத கொல்ல மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பட்டு ஏன் பட்டன் வந்துன்னா எங்கள் மேக்ஸ் வாத்தி அப்படி பட்டுன்னு சொல்லி வாட்டு இட்ஸை வந்து அவன் பட்டுன்னு சொல்லுவான். அதில் அவனை அவரை கலாச்சி எங்களுக்கு அது தொத்திச்சு பட்டுன்னு. ஸோ இது போதும் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ கட்டுறதுக்கு. இதை பாருங்க, பார்த்தாலே எனக்கு வந்து இருட்டில் மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இப்போ தாண்டா தூங்கி இருந்தால் அதுக்குள்ளே எப்படா இருட்டுன்னு உச்சி வெயிலே அடிக்க மாட்டேங்குது, சாயங்காலம் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே மேலே கட்டிடுவோம். இங்கே வேணாம், இதுக்கு மேலே கட்டால் தான் நமக்கு வசதியாக இருக்கும். அங்கே பாருங்கள், சுற்றி தண்ணி தான் இருக்குது. இங்கே கட்டுவோம் வீடை. நல்லா தான் இருக்குது இந்த இடமும் பார்க்க. ஒரு ஸ்மித்திங் டேபிள் இங்கே, இதை இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இந்த கடுப்பேற்றாதீங்கடா, ஏன்டா போட்டுருக்கீங்க. இந்த உட்டெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். உட்டை வந்து லாகாக மாற்றிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக் கிடச்சிருச்சு. ஸோ இது போதும் நான் இப்போ கட்ட போகிற வீடுக்கு. ஃப்யூச்சரில் இந்த வீடை வந்து பெருசாகிடலாம். இப்போதைக்கு காணாம போயிடும். இப்படிதான் இது வந்து நானே நினச்சி பண்ண ஒரு டிசைன் இல்லை, அதுவாக வருது. நானும் சரி எதுக்குன்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கேன். இது ஓகே. இங்கேருந்து இங்கே ஒன்று ஓகே.
டிசைனில் இங்கே ஒருத்தன் வந்துருப்பான், அவனை கண்டுக்கூடாது. டேய் வெட்றா, ஏன்டா ஸ்டக் ஆகி நிற்கிற? சாரி காய்ஸ், ஃபோன் கொஞ்சம் 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 பழசு, உங்களுக்கு அதனால் இப்படி ஒரு ஃபீல் வரலாம். ஸோ நான் வந்து உடைய வீணாக்கிட்டேன்னு சொல்லி இதை பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு இங்கேருந்து நம்ம 2 எடுத்துருவோம். மேல் பாடிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு. இதுதான் வீடு. ஓகே, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிக்கலன்னா வீடை மாற்றிடலாம். ஸோ இதான் வீடு, இப்போதைக்கு இதான் வீடு. வீட்டில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறோம். பெட்டு எடுத்துகிட்டு வரல. அதுக்கு முன்னாடி நாம் வந்து எங்கடா அவன் எங்க லூட் பாக்ஸ் வச்சுருந்தேனே, எங்கே டோயஸ் தானே வச்சு இடத்த பார்த்தீங்க. எடுத்து இங்கே வச்சுட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிடுறான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபர்னஸ் தேவைப்படும். இவனும் வச்சிருக்கலாம், ஊற்றிடுறான் இங்கே எங்கேயாவது. இவனை வச்சிடலாம், இவனை இங்கே எங்கேயா வச்சிருவேன். இவனை வச்சிடலாம், இவனை வச்சிடலாம். புக் வச்சிடலாம், இதை இதுவுமே வச்சிடலாம். ஸோ மரத்தை வந்து எங்கேயா நட்டுப்போம். ஸோ இது ஃபுல்லாக வச்சுட்டாச்சா? இல்லை கழுதை வெளியே போடா, வீட்டில் கழுதைகள்லாம் இடம் இல்லை, போடா டேய். இது 2த்தையும் இங்கே வச்சுருவோம். ஃபர்னஸ்க்கு வந்து நெருப்பு முக்கியனால அங்கேருந்து இங்கேருந்து இது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சேஃப்டிலாம் இல்லை, பார்த்து நம்ம தான் இருந்துக்கணும். இந்த இடத்த வந்து நெருக்கணுக்கு அந்த மாதிரி இப்படி வச்சிடலாம். அப்புறமா இது இருக்கா, இதையும் வந்து இங்கே வச்சிடலாம், இது வந்து இங்கே வச்சிடலாம். இதுதான் நம்ம வீடே, பார்த்துக்கோங்க. சுற்றி மரத்தை வச்சிடலாம். இது வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ காய்ஸ், வீட்டில் கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து ஏன் இப்படி ஒரு வீடை கட்டினேன் நீங்கள் கேட்பீங்க, அதனால் அப்படி சொன்னேன். அதுக்கு உடனே உனக்கு வியூஸே போல், நீ வந்து என்ன கேட்டிங்களேன்னு சொல்கிறீங்களே வந்து கலாய்க்கூடாது. அதெல்லாம் அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ வந்து இந்த மரத்தை நாம் வந்து இங்கே வச்சிடலாம் நட்டு. இது வந்து நமக்கு வளரும். இது வந்து வளர்றப்ப நம்ம வீடே சுற்றிட்டு இருக்கிறப்ப பின்னாடி நெருப்பு நானே நிறுத்திடுவேன். ஸோ பின்னாடி நெருப்பு குழம்புனால செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது பிரச்சனையா, ஏன் எரியலேன்னு. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். வளர்ந்து முடிச்சோடனே நீங்களாம் பார்ப்பீங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஆளாடா நீங்கள் டீ ரைடரு, இவ்வளோ பெரிய ஆளான்னு. இதெல்லாம் வச்சுட்டு வீடு நீங்கள் எதிர்பார்க்கலாம், என்னடா மேல் வீடெலாம் கட்டலையான்னு. மேல் வீடெலாம் கட்டலை, அது வந்து அப்புறம் கண்டிப்பாக ஒரு கதவு செஞ்சுப்போம். இங்கே ஒன்று வச்சுட்டு, மேல் வீடே கட்டாத உனக்கு ஏன்டா கதவு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் அப்படி தான், என்ன கேட்கக்கூடாது. நான் போய்ட்டு ஒரு பெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே வந்து இவங்க இருட்டாக போகுது. ஸோ பெட்டு கட்டிட்டு இந்த வீடை நம்ம வந்து முடிச்சுப்போம். அடுத்த வீடை வந்து வீடை ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணேன். நம்ம கிட்ட ஓரளவுக்கு வந்தோடனே காசு வந்தோடனே இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஆப்லாம் எடுத்து நம்ம லேப்டாப்லேயே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பெட்டை போய் வைக்கிறதுக்குள்ளே இருட்டாயிடும், நம்மள அடிக்க வந்துடுவானுங்க. எப்படியும் வீடை கட்டின இடத்துல மறந்துட்டேன். இவர் பார்த்தீங்களா, அந்த மியூசிக் தான் பார்த்துட்டுருக்கான். ஓ, எனக்கே தெரியாமல் அருமையான ஒரு இடத்துல நானே கட்டிட்டேனே. இங்கே வச்சுருவோம். இங்கே தூங்கிட்டு நாம் இரவை முடித்து கொள்ளுவோம்.
இந்த வீடியோவையும் முடித்துக்கொள்வோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் ஏதாவது நல்ல விதமாக போட்டு போங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஹேட்டர்ஸ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதுக்குலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேனான்னு தெரியாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மேலே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வீடியோவோட பார்ட் 2 வரும். அந்த பார்ட் 2 நம்ம வந்து இது எங்கள் அது டெம்பிள்லாம் போவோம். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.